சரி, நீ என்னன்னு பார்த்துக்கோ. எனக்கு போ, நான் இங்கே சந்தையில் இருக்கேன். நீ பார்த்து ரெடி பண்ணி வாங்கிட்டு போ. சரி, ரைட்டு. வியாபாரி மட்டும் உட்காருங்க. ரெண்டு பேருக்கு யாருக்கு ஏலம் போட முடியாது. நாங்கள் பாக்கி எல்லாரும் பஸ் பண்ணி போகிறோம். அந்த இடத்துல வியாபாரத்தை பண்ணி 10-15 லட்சம் கடன் பட்டது தான் மிச்சமாக இருக்கிறத தவிர இந்த கடை கட்டடத்தை கட்டி ஐயா உங்களுக்கு என்ன உங்களுக்கு போங்க பக்கத்தில் ஆள முடியாது. கயிறு வியாபாரம் பண்ண போய் 10-15 லட்சம் கடன் பட்டு கடையும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. கடன் கட்ட வராங்களா, நாங்கள் வேலை செஞ்சு கடன் கட்டுறதா, வியாபாரம் பண்ணி கடன் கட்டுறதா வரவே முடியல. எங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் என்ன? அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் வந்து கடையை பேரை எழுதி கொடுத்துருக்கா. அப்புறம் நாங்கள் எதுக்கு எங்கெல்லாம் அப்போ நாங்கள் எனக்கு என்ன ஆலங்குடியில் உள்ள எனக்கு குடியுரிமையிலேருந்து ஓட்டுநர் எல்லாமே எதுவுமே உள்ள எனக்கு இங்கே கடையில் இருக்கும்போது வேறு ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் கடை கொடுக்குறாங்க. எங்களுக்குலாம் இல்லை. லோக்கலில் உள்ள அவருக்கு என்ன நம்பி இல்லையா, எதுவுமே செய்யலையா, வரிக்கட்டலையா, எதுவுமே செய்யலையா. கேமரா வந்து இங்கே இருந்து நான் 2 கடை 3 கடை மேலே கடை ஒரு ஆளுக்கு ஒரு கடை 2 கடை என்ன அனைத்து யாரை கேட்டாங்க? சங்கத்திலேருந்து எடுத்தாங்களா, பேரூராட்சியிலேருந்து எடுத்திருந்தால் இங்கே அத்தனை பேர் வியாபாரி, பழைய வியாபாரிலேருந்து புதிய வியாபாரி வரைக்கும் உள்ள பேர் இருக்கும். இந்த சங்கத்திலேருந்து இவங்க பேர் எடுத்திருந்தா இவங்கெல்லாம் நீக்கப்பட்டிருப்பாங்க பேர். இந்த பேரூராட்சி என்னங்கிறத கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்லுங்கள். அவங்க
6 மாதம் சென்று 6 மாதத்துக்கு போடாம இருப்பாங்க. பேரூராட்சி லிஸ்ட்ல என் பேர் இருக்கா இல்லையா? பேரூராட்சி லிஸ்ட்ல என் பேர் இருக்கா இல்லையா? சொன்னது அதான். ஆயிரக்கணக்கில் மளிகை கடைக்கு போட்டுக்கலாம். எல்லா வியாபாரியும் நம்ம எல்லா வியாபாரியும் நான் கடை போடுறேன்னா போடலையா? போடலாம். 6 மாசமா போடலாம். இப்ப வெளியில போடுறோம்னா நாங்களா கொடுக்க வேணாங்கிறோம். இதுதான் அவங்க கொடுப்பாங்க. லிஸ்ட் கேட்டா நான் காய்கறி கடைக்கு லிஸ்ட் கேட்டேன். விட்டு போது சேர்த்துக்குவாங்க. நீங்க போய் எல்லாரும் முன்னாடி போட்டு வாங்க. என்ன வேணுமோ ஒவ்வொரு இல்லாட்டி பஸ் முடிக்கிறான் அப்புறம் வந்துட்டு வேற வந்தானே என்ன இவ்வளோ என்ன லிஸ்ட் கொடுக்க இவ்வளோ மட்டும் செந்தில் எழுதியாச்சான்னு கேளு செந்தில் காய்கறி கடை யாரும் எங்கே வேணாலும் இரும்பு கடை, மிச்சர் கடை, பாத்திர கடை, அனைத்து கடையும் அவங்க சொல்லி தான் போடுவாங்க. உங்கள் காய்கறி கடைக்கு மட்டும் அப்புறம் மளிகை கடைக்காரவங்க போய் கேட்டாங்க மழையில் இருங்க நான் சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லுங்க. மளிகை கடைக்காரவங்க கேட்டாங்கன்னா ஒரு 10 கிலோ மளிகை கடைக்கு கொடுங்க. அது முடிஞ்சு எழுதி கொடுத்தாங்க. பாக்கி யாரும் இங்கே சந்தைகளை போட வேணாம்னு தான் சொல்லுவாங்க. மற்ற ஆளும் எங்கே வேணாலும் போட்டுக்கிறாங்க. இதான் அவங்க கடைக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து யாரையும் உங்களை போட வேணாலும் நாங்கள் தடுக்கலை. காய்கறி கடைக்கு தான் சொன்னாங்க. வைத்தியர் கூப்பிட்டு பற்றி மளிகை கடை நான் பேசி நாங்கள் இங்கே உங்களுக்கு கொடுக்குறத நாங்கள் வியாபாரம் கத்தமுறை மருந்து வேலை கத்தமுறை வேலை கூட நெருங்கிய மக்கள் அது எல்லாம் எங்கிட்ட சொன்னா நான் சொல்லுவேன். நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். உங்கள் பக்கத்தில் தானே ஆகணும். எங்களுக்கு சேர்த்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட கேட்டது ஆஃபீஸில் கேட்டது நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம். பாருங்க நீங்கள் முன்னாடி வேணே முன்னாடி கேளுங்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு தான் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியாச்சு. வாங்க அம்மா அது நாங்கள் சரி பண்ணி தரோம். ரைட் வாங்க 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 உங்களுக்கு சரி பண்ணி தரோம். வாங்க 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 உங்களுக்கு சரி பண்ணி தரோம். தங்கராசு தங்கராசு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடணும் சார். ராமு இன்னும் இல்லை. கொஞ்சம் தள்ளி உங்களை கூப்பிடுங்க போவாங்க.
ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஃபுல்லாக ரெக்கார்டு ஃபார்மர் அடிக்கிறேன் இந்த காலத்தில் கூட்டங்களில் காலப்படம் தேவேந்திரன் வைரம் இது பண்றது வியாபாரம் பண்றது முறையான இது கொடுக்கறது இல்ல, முறையான இது செயல்படுறது இல்ல. பெரிய காரியம். ஒரு கடை வச்சிருக்கேன், 5 கடை, ஒரு கடை வச்சிருக்கேன், 4 கடை. நான் 3 கடைக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 கடை கொடுத்துருக்காங்க. பாப்பேன், ஒழுங்கான முறை கொடுத்தா பாப்பேன், கோர்ட்ல கேஸ போட்டு அவ்வளவுதான். 10 கடை வச்சிருக்கேன், 10 கடை வச்சிருக்கேன், 10 கடை மார்க்கெட்ல இருக்கிறது. அந்த 10 கடைக்காரனுக்கு 5 கடை ஒருத்தனுக்கு, 4 கடை, 4 கடை ஒருத்தனுக்கு எனக்கு 2 கடை வச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இல்ல எப்படி பண்ணுவோம் பண்ணுவோம் முறையா பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. மார்க்கெட்ல யாருக்கு கடை இல்லையா? நீங்களே முடிச்சுக்கணும். பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசாமல் அது நான் என் பிரச்சனையை பேசுகிறேன். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே வரல, நான் எனக்கு உள்ளே வரல.
கிலோ வைரம் நாங்கள் 5 கடையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. 100 கடை தானே. நீங்கள் கேட்குறது ரைட்ஸ் இல்லை, நீங்கள் கேட்குற ரைட்ஸ் இல்லை. நீங்கள் கேட்டதே அவர் பொறுப்பு, அவர் உரிமை இருக்கு கேட்குறாப்புல, அவர் உரிமை இருக்கா கேட்குறாப்புல. நீங்கள் கடை போட்டு நீங்கள் அன்னைக்கு வந்து கேட்டாங்க ஓகே சொல்லுங்கள். நீங்கள் வரது உரிமை கேட்குறாங்க. குழுக்களை கலந்துக்க முடியாது. எல்லாத்தையும் இங்க வந்து சேர்க்க மாட்டோம். சரிங்களா? ரவி 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 இனிமே வந்தா சேர்க்க மாட்டோம் குழுக்கள்ல. தட்சிணாமூர்த்தி 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 முன்னாடி வராதவங்க இனிமே வந்தா சேர்க்க மாட்டோம், குழுக்களை சேர்க்க மாட்டோம். சரிங்களா? கையெழுத்த போட்டு ஐயா அங்கிட்டு வாங்க. கட்டிக்கல போட்டு அது என்ன நம்பர் பாண்டி புதுப்பட்டி. என்னங்க உங்க பேரு? பாண்டி ராஜேஷ். செந்தில் சார் 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 திருநாவலூர் திருநாளூர் 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 துறை கொத்தமங்கலம் துறை கொத்தமங்கலம். அந்த கடை சார்பா யாரா இருந்தாலும் வாங்க. அப்ப நான் குழுக்களை கலந்துக்க முடியாது சொல்லிட்டேன். அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் அவரை சொல்லக்கூடாது. பேரியா பேர் யாசின். உங்க பேர் யாசின். உங்க பேரை போட்டு ஐயா இங்க போய் கேட்டுதான் உள்ள நின்று சும்மா இது பண்ணி அங்கே நின்று உள்ள செல்லப்பண்ண எடுக்கட்டும். அவர் செல்லப்பண்ண எடுக்கட்டும். அவர் லிஸ்ட்ல இல்லாதால செல்லப்பண்ண நீ லிஸ்ட்ல இல்லாதால தான் வா. செல்லப்பண்ண வா. இல்ல உங்களுக்கு உள்ள பிரச்சனையே அங்கிட்டு போய் பேசிங்க, கோச்சுக்காதீங்க. இப்போ நாங்கள் என்னன்னா எங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு படி நாங்கள் கூப்பிடுவோம். ஒரு எக்ஸ்ன்னு கூப்பிடுவீங்களே, அந்த எக்ஸ்ன்னு ஒருத்தர் வருவார். அந்த எக்ஸுங்கிற வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு சீட் எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு 10ஆம் வந்து அவ்வளவுதான். அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இதாக யாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அனுப்பலாமா சார்? நடத்துவோம். இப்ப எடுக்க போறாரு ஒரு சீட். எல்லாம் ரெடியா இருக்கு. சார் சார் முதல்ல எங்களை பாருங்க நீங்கள், அப்போ நீங்கள் உங்கள் கதையை அங்கிட்டு பேசுங்க. எல்லாரும்
இவருக்கு 1 நம்பர் 2 நம்பர் அவர் கையில கொடுங்க. வேற இங்க வைங்க. தாசி நம்பர் 1 2 வாங்க வாங்க. அடுத்து திரு நாகராசு 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 யாரு? ஓகே வாங்க. நல்லையா நல்லையா எத்தனை கடை நம்பர் கடையை சொல்லி கொடுங்க. நம்பர் கடை நல்லையா. அப்படியே போங்க. எஸ்பிஎன் காய்கறி தேவேந்திரன் தேவேந்திரன் ஒண்ணுமே புரியல. ஆனா வருஷப்படி இழுத்தல் தானே வர கையில் அம்புறது தான் அவர் மேலே விளையாடி அவர் படிச்சு போக கைகாட்டி லதா தக்காளி கடையில் வியாபாரம் பண்ணது 30 ரூபா தான் மாமூலு காசு வாங்க. அதுலேருந்து வியாபாரம் பண்ணேன்.
என்னங்க அரசியல் பண்றீங்க? நீ அரசியல் இதில் கொண்டு பார்க்க நீ நான் சும்மா பார்த்தேன் யாரும் கேட்கல கேட்டானே யாரு வேற ஒரு கடையை போட்டு மல்லிகை கடைக்கு ஒரு கடையை விட்டுறாங்க. 2 கடை. எத்தனை கடை தம்பி? பைக்கர் மீது எத்தனை கடை? இல்லைன்னு தெரியல இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? யாரு டோக்கனை கொடுங்க. யார் கொடுங்க? வேண்டாம். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். யாரு? நான் அப்ரூவ் பண்ணவா? நான் அப்ரூவ் பண்ணவா? நான் அப்ரூவ் பண்ணவா? அப்ப நான் யாரு? இவங்க கம்பெனில நான் யாரு? இவங்க கம்பெனில 4 கடை. உங்க கடை எல்லாருக்கும் கடை சொல்லுங்க. எனக்கு இந்த ஆலங்குடி மேட்ரு கிடையாது. எனக்கு அம்மா விட்டு அப்படின்னுங்க. எனக்கு சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க. நான் பைசா பண்ணுங்க எனக்கு. கடை ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தீங்களா? கடை வந்து ஒரு ஆளுக்கு 5 கடை 3 கடை. என்ன சங்கம்னா சங்கத்துக்கு 5 கடையும் 2 கடையும் கொடுத்தீங்களா? சங்கத்துக்கு 5 கடை லிஸ்ட் எடுக்க கூடாது. என்னை ஒதுக்கி பண்ணா நான் விட மாட்டேன். அவ்வளவுதான் சார். என்ன வேணா பண்ணுங்க. என்னை ஒதுக்கி பண்ணா நான் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அவனா வீட்டுல உட்கார வைக்கவா? நான் மட்டும் சம்பளம் மாத்தமா பண்ணிக்கிறவா? எனக்கு தெரியாது. லிஸ்ட் ஒதுக்கணும். கேன்சல் க்ளோஸ். என்ன லேபருக்கு ஒரு கடை? நான் ஓனர். எனக்கு எங்க கடை? எங்க எனக்கு கடை எங்க? லேபருக்கு தனி கடை 2 கடை, அடுத்த லேபருக்கு 2 கடை, ஓனருக்கு 3 கடை. நான் யார்? நான் ஓனர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 12 வருஷமா கடை போடுறேன். ஆலங்குடில எனக்குள்ள கடை எனக்கு வரணும். அன்னைக்கு நான் கேட்டு காசு 3 கடை கொடுத்தேன். அந்த 3 கடை இன்னைக்கு வரணும். வரலன்னா இங்க வந்து
எல்லாம் கேன்சல். யாரை வச்சு பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். அரசியல் வேற வச்சு பண்ணணுமா இல்லை வேற வச்சு பண்ணணுமா? இந்த கடை சந்தை நடக்காது நடக்காது. நான் லிஸ்ட் கொடுத்தேன். என் பேர் வரலைங்க. என்ன எனக்கு 2 கடை, சொம்பு கடை 1 கடை, செம்பு கடை 3 கடை, நான் வந்து 1 கடையா? என்ன சொம்பு பாலுக்கு 2 கடை 5 கடை கொடுக்குறாங்க. ஏன் 5 கடை கொடுக்குறாங்க? இவர் போட்டுக்கிட்டு இருக்காருல 12 வருஷம் போடுறாருல கடை 2 கடை கொடுக்குறாங்க. நேற்று வந்தவங்களுக்கு 5 கடை 3 கடை கொடுத்தா இவர் எங்கே போறாரு கேளுங்க. நடக்க கூட ப்ராப்பரா பண்ணா பண்ணுங்க. வேண்டாம் ப்ராப்பரா பண்ணி விடுங்க சார். ஒரு ஆளுக்கு 2னா 2 ஒதுக்குங்க, இல்ல 3னா 3 ஒதுக்குங்க. எல்லா கடைக்கும் ஒவ்வொரு கடை கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரா பண்ணா பண்ணுங்க. பாக்கெட் 500 ஜாமான் கூறு கட்டணும். நாங்க எப்படி கூறு கட்டுறது? 5 கிலோ காய்கறி வாங்குறவங்களுக்கு 2 கடை கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரா கொடுத்தா பண்ணுங்க. வீட்டுக்குள்ள அனைத்து ஜாமான் எங்களுக்கு ஒவ்வொரு கடை எப்படி பார்த்தா 3 அடி 4 அடியில 2 கடுகு வெந்தய 2 ஜாமான் தான் நாங்க போடலாம். பாக்கி எந்த ஜாமானுமே நாங்க வைக்க முடியாது. நாங்க மீத ஜாமான் எல்லாம் எங்க கொண்டு வைக்க? கரெக்டா கொடுத்தா கொடுக்க சொல்லுங்க, கேன்சல் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் 2 கடையை கொடுங்க. இல்லையா பேரூராட்சி நிர்வாகமே எடுத்து நடத்தட்டும். எங்களோட கோரிக்கை அதான். ஒரு ஆளுக்கு 3 கடைனா 3 கடை கொடுக்க சொல்லுங்க. பேரூராட்சி நிர்வாகமே எடுத்து நடத்தட்டும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. முடியாதோட வந்து நின்னுக்கிட்டு இருக்க நாங்களா ஆபரேஷன் பண்ணி இதுல என்ன சங்கத்துல இருந்து 5 கடை, மத்தவங்களுக்கு 1 கடை 2 கடை என்ன நிர்வாகம் அது? பேரூராட்சி நிர்வாகம் அது இல்ல பேரூராட்சி நிர்வாகமானு கேக்குறோம். நாங்க கடை போடுறோம்னு பாருங்க. அந்த கடைக்கு இந்த கட்டை எங்களுக்கு போதுமா? ஒரு கட்டை எங்களுக்கு போதுமான்னு மளிகை கடை போடுறவங்களுக்கு 1 கட்டை எப்படி போடுவாங்க தெரியுமா? இந்த அரசாங்கத்துல இருந்து இத கூட சரி பண்ணி கொடுக்க முடியல. என்ன அரசாங்கம்? பேரூராட்சி நிர்வாகம் இத சரி பண்ணி கொடுக்கணும். எதுக்கு இந்த நிர்வாகம் கேக்குறோம்? ஓனருக்கு 2 கடை, மளிகை கடைகளுக்கு 1 கடை, உங்களுக்கெல்லாம் 2 5 கடை கிடைச்சவங்க பேசாம போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? என்ன பண்றது?